வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முதியோர் கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல். டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 23ஆக உயர்வு. துபாயிலிருந்து இலங்கை வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. 16 மாணவர்கள் அவசர பிரிவில் அனுமதி. உண்மைகளை மூடி மறைத்த பாடசாலை நிர்வாகம். தடுப்பு காவலில் சுரேஷ் அலைவுக்கு நடந்தது இதுதான். அமைச்சர் விஜயபாலா அதிரடி. 5 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம். 65 வயதுடைய நபர் அதிரடி கைது. காங்கேசன்துறை முதல் கற்பட்டி வரையான கடற்பரப்பில் பயணிப்போருக்கு எச்சரிக்கை. அசாம் இந்திய விமானப்படை விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கான உதவித்தொகை குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது. அதன்படி மே மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவை வரும் திங்கட்கிழமை முதல் தபால் நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த முதியோர்களை நலன்புரி நன்மைகள் சபையின் தரவுத்தளத்தில் உடனடியாக சேர்ப்பதற்கும் அஸ்வஸ்ம கணக்குகள் மூலம் பணம் செலுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் சதுர மிகிடும் குறிப்பிட்டார். அத்துடன் முதியோருக்கு உதவித்தொகை 2 வழிகளில் வழங்கப்படுவதாக சத்துரா மிகுடும் சுட்டிக்காட்டினார். நலன்புரி நன்மைகள் சபையிடமிருந்து அஸ்வசம நன்மைகளை பெறும் குடும்பங்களை சேர்ந்த முதியோர்களுக்கு அவர்களின் அஸ்வசம வங்கி கணக்குகள் மூலம் பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கான பணம் கடந்த மாதம் 29ஆம் தேதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அஸ்வசம கணக்குகள் இல்லாத அல்லது கணக்கு முரண்பாடுகள் காரணமாக பணம் நிறுத்தி வைக்கப்பட்ட முதியோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தபால் நிலையங்கள் மூலம் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என பணிப்பாளர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 23 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களின் 4 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். அதுடன் கடந்த 6 மாத காலப்பகுதியில் 40,443 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் 50% மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு, கம்பகா, மாத்தறை, காலி, இரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு நோய் வேகமாக பரவும் மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 2 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் கடுமையான காய்ச்சல், தலைவலி, வாந்தி மற்றும் உடல்வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக வைத்திய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வைத்திய நிபுணர் தெரிவித்தார். துபாயிலிருந்து இலங்கை வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 39,90,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார். அதனை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல முயன்ற பயணி இன்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொட்டாரமுள்ள பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. இன்று அதிகாலை 3:30 மணியளவில் சாஜாவிலிருந்து ஏஆர் அரேபியா நிறுவனத்துக்கு சொந்தமான J9587 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது அவர் கொண்டு வந்த 2 பயணப்பொதிகளுக்குள் வெளிநாட்டு தயாரிக்கப்பட்ட மென்செஸ்டர் மற்றும் பிளாட்டினம் நகர் ரகங்களைச் சேர்ந்த 26,600 சிகரெட்டுகள் அடங்கிய 133 சிகரெட் அட்டைகளை மறைத்து வைத்திருந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது சந்தேக நபர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 16ஆம் தேதி இந்த சிகரெட் தொகையுடன் அவரை மேலதிக விசாரணைகளுக்காக நேர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் பகுதியிலுள்ள பாடசாலை ஒன்றில் வழங்கப்பட்ட காலை உணவால் 16 சிறுவர்கள் ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் கூறிய பதில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி பாடசாலை நேரத்தில் திடீரென மாணவிகள் சிலர் ஒவ்வாமை ஏற்பட்டு உடல் உபாதைகளுடன் அழுது கொண்டே நோய் காவு வண்டி மற்றும் முச்சக்கர வண்டிகள் மூலம் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படும் நிலை உருவாகியது. அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சம்பவ இடத்துக்கு சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் அங்கிருந்து ஆசிரியரிடம் வினாவிய போது அங்கு ஒன்று நடக்கவில்லை என கூறி உண்மையை மறைக்க முயன்றுள்ளார். மேலும் மாணவர்கள் ஏன் அழுகிறார்கள் என தொடர்ந்தும் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்க மறுத்த பாடசாலை நிர்வாகம் ஊடகவியலாளரை வெளியேற்றிவிட்டு பாடசாலையின் பிரதான நுழைவாயினை மூடிவிட்டார்கள். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகளைப் போன்று இந்த ஊடகவியலாளரின் மகனும் அதே பாடசாலையில் தான் கல்வி பயின்று வருகின்றார்.
ஒரு ஊடகவியலாளரான மட்டுமன்றி தன் பிள்ளையின் பாதுகாப்பை கருதி கேள்வி எழுப்பிய ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையிலும் கூட அவருக்கு பதில் சொல்ல பாடசாலை நிர்வாகம் மறுத்தது ஏன் என்ற கேள்வி வலுவாக எழுந்துள்ளது. பாடசாலை நிர்வாகம் பிரதான நுழைவாயிலை மூடிய போதிலும் நிலைமையை கண்காணித்து ஊடகவியலாளர் மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனங்களை பின்தொடர்ந்து கந்தளாய் ஆதார மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் மாணவிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அச்சத்துடன் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வெளியே குவிந்திருந்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை நடந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலையில் வழங்கப்பட்ட உணவின் மாதிரியை மருத்துவரிடம் காட்டிவிட்டு பின்னர் அதனை ஒரு பெற்றோரிடம் கையில் கொடுத்துள்ளார். அங்கிருந்த ஊடகவியலாளர் அந்த உணவை வாங்கி பார்க்க முயன்றபோது பதற்றமடைந்த அந்த ஆசிரியை இவரிடமே உணவை கொடுத்தீர்கள் என கூறி அந்த உணவை ஊடகவியலாளர் கையில் சிக்காதவாறு அவசரமாக பறித்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்த பெற்றோரிடம் கொடுத்துள்ளார். பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவின் பின் வழங்கப்பட்ட அன்னாசி பழத்தில் இந்த ஒவ்வாமைக்கு காரணம் என பொது சுகாதார பரிசோதகர் சமன் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நிர்வாகம் தவறை மறைக்க முற்படுவது குறித்தும் உரிய அதிகாரிகள் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ள காலத்தில் அவர் உடல் மற்றும் மன ரீதியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக பரவி வரும் வதந்திகள் முற்றிலும் பொய்யானவை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் உடல்நலக்குறைவற்ற போதும் ஏன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே சுரேஷ் சலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ள காலத்தில் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மாதம்பே பகுதியில் 5 வயது மழலையர் பள்ளி மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம்பே கர்குட்டாவ பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளின்படி பாதிக்கப்பட்ட சிறுமி பிஸ்கட் வாங்குவதற்காக சந்தேக நபருக்கு சொந்தமான சில்லறை விற்பனை கடைக்கு சென்றபோதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காங்கேசன்துறை முதல் கற்பட்டி வரையிலான கடற்பரப்புகளின் மறு அறிவித்தல் வரும் வரை பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் இக்கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம். இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை இக்கடற்பரப்புக்குள் செல்ல வேண்டாம் என கடற்படையினருக்கும் கடற்தொழிலாளர் சமூகத்துக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் கற்பட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இக்கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம். மேலும் மன்னாரிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் கடல் அலையில் உயரமானது சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாமின் ஜோர்கட்டில் விமானப்படை போக்குவரத்து விமானம் AN-32 விபத்துக்குள்ளானதில் விமானப்படையின் 5 வீரர்கள் உயிரிழந்தனர். விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக போக்குவரத்து விமானம் அசாமின் ஜோர்கட் விமானப்படை நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது விபத்துக்குள்ளானது. 2 இன்ஜின்கள் கொண்ட இந்த விமானத்தில் பயணித்த விமானப்படையின் 5 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்திய விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் அசாமின் ஜோர்கட்டில் இன்று காலை சுமார் 10 மணி அளவில் வழக்கமான பயணத்தின் போது இந்திய விமானப்படையின் AN-32 விமானம் விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த இடத்தில் மீட்புப் பணிகளும் ஆரம்பகட்ட விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து விமானப்படை வெளியிட்ட மற்றொரு பதிவில் விமான விபத்தில் 5 வீரர்கள் உயிரிழப்பதற்கும் இந்திய விமானப்படை ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கின்றது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய விமானப்படை தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் துயரமான இந்த தருணத்தில் ஆர்வர்களுடன் உறுதுணையாக நிற்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.